இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதாவது யூடியூப் டிப்ஸை பொறுத்தவரையில இது வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு நாள்ல நம்ம சேனலுக்கு தேவையான 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸை நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னா அப்படி என்ன பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க கேட்கலாம், தம்ப்நெயில்ல வந்து நீங்க 1 மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப வீடியோல வந்து ஒரு நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். என்னன்னா, அக்கா 1 ஹவர்ல 4K வாட்ச் அவர்ஸ் வர வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துல 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸ் வந்து வரணும், அதுக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. அது எப்படி வரும், வராதே அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா இதுக்கு வந்து ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு எமோஜி ரிப்ளை வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளா இருந்தாலும் இந்த மாதிரி தான் போடுவோம். நெக்ஸ்ட் இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பண்ணாலும் வாய்ப்பே இல்ல, நான் வந்து 4 இயர்ஸா முயற்சி பண்றேன், நல்ல கண்டென்ட் லக் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா, பாசிபிள் தானே அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன மாதிரி கண்டென்ட் இதுக்கு நம்ம போடுறது சிறப்பா இருக்கும் அதுவும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பார்ப்போமா? இப்ப வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து கால்குலேட்டர்ல போட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு தேவை எவ்வளவு? 4000 மணி நேரம் தேவை. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு, சிம்பிளிஃபை பண்றதுக்காக மினிட்ஸ்ல வந்து மாத்தலாம். அதாவது எவ்வளவு நிமிடம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நமக்கு எவ்வளவு வருது? 2,40,000 வருது. ஸோ 2,40,000 நிமிஷம் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்தாங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு சாத்தியமா அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ அந்த 2,40,000 அப்படிங்கிறத 5ஆல நான் டிவைட் பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த 5 அப்படிங்கிறது உங்களுடைய வீடியோவை மினிமம் 5 நிமிஷம் வந்து பாக்குறாங்கன்னு வைங்களேன். அப்படி பார்த்தாங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 48,000 வியூஸ் மட்டுமே போனா போதும், நமக்கு தேவையான வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். அதுதான் கணக்கு. இந்த கணக்கு பார்க்கும்போது இது முடியாத மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா வந்து யூடியூப்ல பாருங்க, அவங்களுக்கு மில்லியன்ஸ்ல எல்லாம் வியூஸ் போயிட்டு இருக்கு. சரி, நமக்கு மில்லியன்ஸ்ல போகாம இருந்தாலும் ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோ 48,000 வியூஸ் வந்து போனாலே நமக்கு வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். 48,000 வியூஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சில நேரம் நமக்கு அப்படியெல்லாம் வராம இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல வர்றதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனாலதான் இது வந்து ஒரே ஐடியா அவங்க போட்ட அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு வேணாலுமே 48,000 வியூஸ் அப்படிங்கிறது வரலாம். அது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது யூடியூபை பொறுத்தவரையில. ஆனா இதுல என்னன்னா, நம்ம 48,000 வியூஸ் அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து 5 நிமிஷம் வந்து மினிமம் வந்து பாத்துருக்கணும். அப்பதான் 48,000 வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போடக்கூடிய வீடியோ வந்து இப்ப 5 நிமிஷம் பார்க்கல, 1 நிமிஷம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 48,000 வியூஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து வராது. சோ 5 நிமிஷம் மினிமம் உங்க வீடியோவை பாத்துருக்கணும். 48,000 வியூஸும் போயிருக்கு அப்படின்னா கட்டாயமா நம்ம வந்து அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அவங்க கேட்டது மாதிரி ஜஸ்ட் வந்து 1 ஹவர்ல அந்த வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து இதுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னா, கண்டென்ட் போடும்போது நம்ம மனசுல வச்சிருக்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய வீடியோவை மக்கள் வந்து கிளிக் பண்ணவும் செய்யணும், அதே நேரம் அதிக நேரம் பார்த்திருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நம்ம சொன்னது மாதிரி நமக்கு 4000 மணி நேரம் வாட்சஸ் வந்து கிடைக்கணும். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க மேக் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து 5 நிமிஷத்தை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அட்லீஸ்ட் 5 நிமிஷம் வந்து மக்கள் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூடியூப்ல நம்ம வந்து டெய்லி வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கும், இல்ல வந்து ரொம்ப ஒரு வைரல் டாபிக்கா இருக்கும். இப்ப நான் தமிழ்ல வந்து சொல்றேன், ஓவரால் ட்ரெண்டிங் அதை பத்தி பேச வரல. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல என்ன நடந்தது, நெக்ஸ்ட் அது என்ன ஆச்சு அந்த விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாத்துக்கிட்டு நீங்களும் அதே டாபிக்ல வீடியோ மேக் பண்ணி போடணும். இதுல போடும்போது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், தம்ப்நெயில் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா மக்கள் கிளிக் பண்ணி பாக்குறது மாதிரி இருக்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட், அதுல கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ரொம்ப விறுவிறுப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி வந்து பிரசன்ட் பண்ணிருக்கணும். உங்க வீடியோ வந்து மக்கள் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா எப்படியும் மினிமம் அவங்க 5 நிமிஷம் அவங்கள பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி அந்த கண்டென்ட் வந்து இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி எடுத்து ட்ரெண்டிங் டாபிக் அல்லது அந்த வைரல் டாபிக்கா அந்த வீடியோவை எடுத்து அப்படியே போடக்கூடாது. அதுல என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க ஸ்கிரிப்ட் வந்து தனியா ரெடி பண்ணி தனியா வந்து ஓனா வந்து போடணும் உங்களுடைய கண்டென்ட்டை. அப்படி போட்டா மட்டும் தான் நமக்கு ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரெடி பண்ணும்போது
யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மனசுல வச்சிருக்கணும். யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிரான விஷயங்கள் எதுவும், அந்த வார்த்தைகள் எதுவும் உங்களுடைய வீடியோல இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா நமக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டீங்கன்னா நம்மளும் அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கும்போது அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது சஜஷன்ல நம்ம வீடியோவும் அந்த வீடியோக்கு கீழே கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2-3 பேர் உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அதே நிறைய நேரம் பாக்குறாங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்கலி நிறைய பேருக்கு காமிக்கும். நம்ம சொன்னது மாதிரி அந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கறத ஈஸியா நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டண்டா இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப அந்த கமெண்ட்ல அவங்க கேட்டதுனால நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். இதே வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கை பார்த்துட்டு நீங்க உங்க சேனல்ல ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வைங்களேன். உங்க சேனல்ல ஏற்கனவே நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வேற ஒரு வகையான ஒரு கேட்டகரி. இப்ப புதுசா நீங்க போடுறது சம்பந்தம் இல்லாத இன்னொரு கேட்டகரியா இருக்கும்போது புதுசா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்களுடைய அந்த பழைய கண்டென்ட் எல்லாம் உங்க சேனல்ல பாப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. சோ அதையும் மனசுல வச்சிருக்கணும். இன்னொரு விஷயம், இல்ல நீங்க எப்படி கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சேனல்ல இதுவரை நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடா என்ன ட்ரெண்டிங் டாபிக் வந்திருக்கு, அதுக்கு ரிலேட்டடா என்ன வைரல் டாபிக் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கூகுள்ல பாத்தீங்கன்னா நமக்கே வந்து அந்த இதுல நம்ம போன்ல நம்மளுக்கு வந்து காமிக்கும் டெய்லியுமே என்னென்ன வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து கூகுள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தின இதெல்லாம் நமக்கு வரும். சோ அதுல வந்து உங்க சேனலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் டாபிக் எடுத்து கூட நீங்க வீடியோ போடலாம். சோ அந்த மாதிரி நீங்க 2-3 நாள் தொடர்ந்து பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கறது ஈஸியா வந்து கெயின் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் ஹவர்ஸ்க்காக கேட்கறவங்களுக்காக தான் மெயினா வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதனுடைய கருத்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.